ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு கிச்சனில் ஃபஸ்ட்டு வேலையாக சாதம் வேக வச்சு வடித்தாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி குடிச்சிட்டேன். காலைல எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பால் தான் கேட்டு அழுவான். அதுக்கப்புறமா நீ கேஸ் ஸ்டவ் வந்து ரிப்பேரு கடையில் சரி பார்க்க கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு எலக்ட்ரிக் இண்டக்ஷனில் எதாவது சிம்பிளாக தான் குக் பண்ணி ஆகணும். பால் காய்ச்சி முடிச்சுட்டு இண்டக்ஷனில் சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு பாயில் பண்ணியிருந்தேன். அது சூடாகிறதுக்குள்ளே பொட்டேட்டோ இன்றைக்கி பொரியலுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வேலையாக ஸ்லோவாக தான் பார்க்க முடியும், ஒரு அடுப்பு இருக்கிறதுனால. பொட்டேட்டோ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு லீஃப் போட்டு பொட்டேட்டோ சாட் பண்ணி விட்டுட்டு அதில் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கடைசியாக பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த பொட்டேட்டோ ரெடி ஆகிறதுக்குள்ளே வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு வாஷிங் மிஷினில் துணி போடுறது, விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அதுக்குள்ளே பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ பொரியல் தான். லெமன் ரைஸ்க்கு தாளிச்சு விட்டு அதை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிருந்தேன். கேஸ் ஸ்டவ் இல்லாதனால பொடி இட்லி தான் செஞ்சிருந்தேன் இன்றைக்கி மார்னிங்கு. ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு லெமன் ரைஸு, பொட்டேட்டோ பொரியல், அதுக்கப்புறமா எல்லா குக்கிங் வேலையும் முடிச்சதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். டெய்லி வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வாரம் ஒரு நாள் வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணால் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக விம் லிக்விட் போட்டு நல்லா சில்வர் ஸ்க்ரப் வச்சு நல்லா கவுண்டர் டாப்பும் தேய்ச்சிட்டு டைல்ஸும் தேய்ச்சிட்டு நல்லா அலசி விட்டாச்சு. வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணால் பார்க்கவே நல்லா இருக்கும். அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருந்தாலே நம்ம மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா ஸ்க்ரப் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி அலசியாச்சு. அதுக்கப்புறமா அலசிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கும் நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு கப்பு சுடு தண்ணி போட்டு சிங்கில் ஊற்றி விட்டாச்சு. இன்றைக்கி மார்னிங் சிம்பிளாக தான் குக் பண்ணதுனால மதியம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சேன். அதில் 4 காஞ்ச மிளகாய், 2 ஆனியன், 4 டொமேட்டோ பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி மதியம் குழந்தைக்கு பருப்பு குழம்பு சாதம் ஊட்டலாம் அப்படின்ட்டு இது ரெடி பண்ணேன். இது குக்கரில் வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு 3 விசில் வேகிற வரை விட்டுறணும். அந்த குக்கரில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிற வரை வீடு ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்துச்சு. டாய்ஸ் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருந்தான் என் குழந்தை. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வெளியிலையும் தூசியாக இருந்துச்சு. அது எல்லாமே பெருக்கிறதுக்குள்ளே பருப்பு குழம்பு ரெடியாக இருக்கும். சாப்பாடு ஊட்டுற டைமும் வந்துடுச்சு குழந்தைக்கு. 3 விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாடியிலேருந்து காஞ்ச துணி எடுத்துகிட்டு வந்தேன். துணி துவைக்கிறத விட காய போடுறத விட மடித்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அது சோஃபாலையும் பெட்டு மேலேயும் மாற்றி மாற்றி கிடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அது எல்லாத்தையும் 3 பேர் துணி தனித்தனியாக மடித்து வச்சு அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு வேறு நீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நிறையாவே கொசு வரும். விண்டோஸ் க்ளோஸ் பண்ணி நெட்டு வந்து ஆஃப்டர்நூனே போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு மஸ்கிட்டோ பேட்டும் சார்ஜ் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா மார்க்கெட் போய் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானட், பனானாலாம் வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சேன். எப்போவுமே மார்க்கெட் போனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுவோம். அங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். வாஷ் பண்ண பாத்திரம்லாம் அதோட ஸ்டாண்டில் வச்சுட்டு பேஸ்கெட்டை கிளியர் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் குழந்தைய பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவேன். எப்போவுமே பார்க் போகிறப்ப ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன், ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டு வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு சீக்கிரமே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஈவினிங் ரொம்பவே மஸ்கிட்டோஸ் வந்துடுது அங்கே பார்க்கில். ஒரு 4:30 போலே கிளம்பி போயிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். குழந்தை எல்லாமே ஜாலியாக விளாடுவான். அண்ட் பார்க்குக்கு போயாச்சு. யூடியூப்பில் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.